பகுதியை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 139வது சங்கீதம். சங்கீதம் 139வது சங்கீதம் 23, 24 ஆகிய இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 139வது சங்கீதம் 23வது வசனமும் 24வது வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல ரொம்ப அழகாய் இந்த வசனத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாய், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். சர்ச் மீ ஓ லார்ட். என்னை ஆராய்ந்து பாரும். பாருங்கள், நம்ம ஏதாவது செல்லில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு தேவைன்னு அந்த மேலே ஒரு காலம் ஒன்று இருக்குது, சர்ச் காலமில். அதில் போய் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணி நம்ம இந்த ஓகே பட்டன் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொடுக்குது. அது நம்மளுக்கு சர்ச் பண்ணி நம்ம என்ன கேட்குறோமோ அது என்ன செய்யுது, நமக்கு டிஸ்பிளேவாக காமிக்குது. இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணுங்க? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்க நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் இடம் கொடுக்க நீங்களும் நான் என்ன செய்யணும்? விரும்பணும், அதை சம்மதிக்கணும். ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணுங்க? ஆராய்ந்து பார்க்கணும். தாவீது அதுதான் சொல்கிறார். ஆண்டவரே, தேவனே, என்னை என்ன செய்யுங்க? தயவு செய்து என்னை ஆராய்ந்து பாரும், ஆராய்ந்து பாரும். நீங்கள் இந்த பழைய காலத்துலலாம் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வச்சுருப்பாங்கன்னா கையில் ஒரு பூத கண்ணாடி மாதிரி லென்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படியே வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நம்ம கிராமத்து பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, கண்ணில் விளக்கணை விட்டு பார்க்குறான் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க, ஏதோ குறைகள் இருக்கா. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்க நீங்களும் நான் என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க, என் சிந்தனையை, என் இருதயத்தை, என்னுடைய வாழ்வை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க நான் இடம் கொடுத்து ஆக வேண்டும். இடம் கொடுத்து என்ன செய்யணுமா? என் இருதயத்தை என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். ஆமென். இருக்கிறதே வச்சு ரொம்ப கடினமானது ஒரு மனுஷனுக்கு இன்னொருத்தவங்களோட இருதயத்தை புரிஞ்சு கொள்றது. சிலர் சொல்லுவாங்க, நான் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் என் கணவன் என்னால் என்ன செய்ய முடியல? புரிஞ்சுக்க முடியல. இன்னும் என்னுடைய மனைவி என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு நாளும் முடியாது. அது கடினம் தான். கடைசி வரைக்கும் அது கஷ்டமானது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? அறிஞ்சு கொள்ளுங்க. என் இருதயத்தை அறிஞ்சுக்கோங்க ஏசப்பா. நான் அடிக்கடி நான் தவறுகிறவன். நான் அடிக்கடி உங்கள் மனசை காயப்படுத்துகிறவன். என்னை அறிஞ்சுக்கோங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து நம்மளை அறிந்து கொள்ளும் போது நம்மளிடத்துல என்ன இருக்குங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப அழகாக சொல்றார், என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அப்புறம் 3வது என்ன சொல்றாருன்னு, என்னை சோதித்து பாருங்கப்பா, என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம போய் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இந்த பண விஷயத்தில் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை பரிசுத்தத்தில் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை உண்மையில் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை அன்பு காட்டுறதுல என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்னை இந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் பொறுமையில் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏசப்பா, நல் நடத்தையில் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமாக போய் நம்ம நிற்க முடியுமா? தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்ன சோதிங்க ஆண்டவரே, என்னை சோதிங்க, என்னை டெஸ்ட் பண்ணுங்க, என்னை சோதிங்க. சோதிச்சு என்னோட சிந்தனைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? நீங்கள் அறிஞ்சுக்கோங்க. ஒன்று காரியம் தெளிவாக சொல்கிறேன், நம்மளை குறித்து நம்ம கூட இருக்கிறவங்க அறிந்து கொள்வதை பார்க்கலாம், நம்மை குறித்து தேவன் அறிந்து கொள்வது தான் முக்கியம். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரம் மற்றவங்களோட இருதயத்தை அப்படியே கிராப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம். அவங்கள குறித்து இவங்களை குறித்து, அவங்க வாழ்க்கை இவங்க வாழ்க்கை, அவங்க இப்படி இவங்க இப்படி, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையாலுமே நம்மை குறித்து கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறார், நம்மை குறித்து தேவன் எப்படி ஸ்டேட்மெண்ட் வைத்திருக்கிறார், நமக்கு ரொம்ப அவசியம். கீழே அந்த வசனம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும். என்ன உண்டாக்கும்?
இப்படி ஆண்டவர் தேடி பார்க்கும்போது, ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆண்டவர் அப்படியே நம்ம வாழ்க்கையை இப்படி இருதயத்தை சோதித்து பார்க்கும்போது, ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற வழி. அல்லேலூயா. யாருக்கு வேதனை உண்டாக்குற வழி? கர்த்தருக்கு, தேவனுக்கு, படைத்தவருக்கு, சிருஷ்டித்தவருக்கு, நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு வேதனையை உண்டாக்குற வழி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா? இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை நிறுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பைபிளில் ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்கு. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக போய் என்ன செய்வானா? நிற்பானா. கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுற சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு முன்பாக வந்து அவங்க நிற்கல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போய் விருட்சங்களுக்குள்ளாக, அந்த இலைகளுக்குள்ளாக தங்களை மறைத்து ஒளித்து கொண்டார்கள். காரணம், நாங்கள் நிர்வாணிகள். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிற அந்த ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்த்தருக்கு முன்பாக நிற்க நீங்களும் நானும் பழகணும். ஆமென். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், தவறே செய்திருந்தாலும், பாவமே பண்ணியிருந்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் குற்றவாளியாக நிற்கிறேனாச்சும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க பழக வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கணும். ஏதாவது கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இளைய குமாரனோட வாழ்க்கையில் அவன் செஞ்சது தப்பு, உண்மைதான். அவன் தவறு செய்யலைன்னு வேதம் சொல்லவே இல்லை. அவன் போய் வேசிகள் இடத்துல தன் பணத்தை செலவழித்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது உண்மைதான். ஆனாலும் தன் இருதயத்தில் மனம் திரும்பி அந்த சொல்ல, எழுந்தேன் தகப்பன் இடத்துக்கு போவேன். நான் அங்கே போய் நின்று சொல்லுவேன் அவர்கிட்ட, நான் உங்கள் வேலைக்காரர்களில் ஒருவனாக இருக்க நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். உங்கள் குமாரன் என்று சொல்ல இனி எனக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் நான் அங்கே போய் அப்பா கிட்ட நின்று சொல்லுவேன். இதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? பழகணும். ஆதாமை போல ஒளிந்து விடக்கூடாது. ஆபிரகாமை போல முன்னாடி வந்து நிற்க, தேவ சமூகத்தில் நிற்க பழகணும். நிற்கும்போது தான் ஆண்டவர் சொல்றது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பாருங்க. தாவீது சொல்ற, பார்த்து என்னை பார்த்து நித்திய வழியில் என்ன செய்யுங்க? நீங்கள் நடத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மளை சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது, சோதித்து பார்க்கும்போது, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, நம்மக்கிட்ட ஏதாவது காரியங்கள் உண்டென்று தேவன் கண்டால் அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்க வாய்ப்பே இல்லை. சின்ன கரை என்று நம்ம மறந்த ஒரு காரியத்தை கூட கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு வாலிபன் என்ன செஞ்சானா, ஒரு சினிமா தேட்டருக்கு போயிருந்தான். அவன் ஒரு தேவனை அறிந்த ஒரு பையன்தான். அவன் சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்துட்டு சர்ச்சுக்கு போகாமல் அல்லது ஒரு நல்ல ஒரு கூட்டத்துக்கு போகாமல் நேராக தேட்டருக்கு போயிட்டான். அங்கே போய் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்க திடீரென்று நடந்த ஒரு காரியம். அங்கே தேட்டரில் ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டுருக்கு. திடீரென்று அந்த ஸ்க்ரீனில் இவன் வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கை ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு. என்ன, என் வாழ்க்கையில் நான் செய்த அத்துணை பாவங்கள், நான் செய்த அத்துணை காரியங்கள் படமாக போகுதே. எல்லோரும் பார்க்குறாங்களான்னா எல்லாரும் சினிமாவை பார்க்குறாங்க. ஆனால் இவனுக்கு அது படமாக ஆண்டவர் காமிச்சிட்டே இருக்கிறார். அதே இடத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். என்னை ஆராய்ந்து பார்த்தா என் வாழ்க்கை எவ்வளோ கேவலமானது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தேட்டர்லையோ அல்ல ஸ்க்ரீன்லேயோ பார்த்து ஆண்டவர் ஓட்டி விட்டா, நேற்று செஞ்ச பாவம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை ரொம்ப கசப்பாக இருக்குமே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நான் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டேன். கடலின் ஆழத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன்? தூக்கி போட்டேன். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் கழுவி நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? சுத்திகரிச்சிருக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நான் ஆண்டவரை வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்கள். என்னை எடுத்துட்டு எது நித்திய வழி?
அப்போ பைபிளில் எவர்லாஸ்டிங் வே, நித்தியமாக பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி எதுவோ அந்த வழியில் என்ன நடத்தும் என்று தாவீது சொல்லுகிறார். நடத்தும், லீட் மீ, என்ன செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க. நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நடத்துதல். சத்தமாக சொல்லுங்கள், நடத்துதல். நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்மளை யார் நடத்துகிறானே நம்மளுக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதே இல்லை. யார் நம்மளை நடத்துகிறாங்க, இயக்குறாங்கிறதே தெரியல. ஆண்டவர் நம்மளை நடத்தணும் செம்மையான வழியில், நித்திய வழியில், நல்ல ஆசீர்வாதமான பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்தணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உங்க கோலும் தடியும் என்ன தேற்று. அப்படி என்றால் தாவீது ஒரு காரியத்தை, இருளான பாதையாக இருந்தாலும், இருட்டாக இருந்தாலும், அது கரடு முரடான பாதையாக இருந்தாலும், அது மரண இருளின் பாதையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் யார் நம்மளை நடத்துறாங்கிறதே தெரியல. பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் அவங்க அப்படியே பொம்மையாட்டதான் இருப்பாங்க, ஆனால் அவங்க இயக்குற நபர்கள் வேற யாராவது இருப்பாங்க. சில நிறைய குடும்பங்களில் கணவன் பொம்மையாக தான் இருப்பார், மனைவி தான் குடும்பத்தை என்ன செய்வாங்க, கணவன் பிள்ளைகளை இயக்குவாங்க. சில இடத்துல மனைவி பிள்ளைகளாம் பொம்மையாட்டே இருப்பாங்க, கணவன் என்ன செய்வாங்க, இயக்குவாங்க. சில இடத்துல குடும்பம் நல்லா தான் இருக்கும், ஆனால் இயக்கிறது மாமியாராக இருக்கணும், இயக்கிறது மாமனாராக இருக்கும். சில இடத்துல நல்லா பாருங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் இயக்கிறது வேற ஒருத்தர், மூணாவது நபர் அந்த குடும்பத்தை என்ன செய்வாங்க, இயக்கி கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன். ஆமென். கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும். இந்த 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 வாழ்க்கை, இந்த நித்திய வழிக்கு நேராக ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். மனிதர்கள் நம்மளை என்ன செய்ய முடியாது, நடத்தவே முடியாது. மனிதர்கள் நடத்தினா அவர்களுடைய முடிவே எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் நம்மளை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. நித்திய வழியில் என்னை என்ன செய்யும், நடத்தும். தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை என்ன செஞ்சுருங்க, நீங்கள் வேதனை உண்டாக்குற வழியை உண்டு பார்த்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, என்னை விட்டு அகற்றி நீக்கி என்னை பரிசுத்தமாக்கி என்னை நித்திய வழியில் நீங்கள் நடத்தும். அப்போ நித்திய வழியில் நடக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நித்திய வழியிலே நடக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, நித்திய வழியிலே நடக்கிறவங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை முடிவு சமாதானம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆரம்பம் வேணா நமக்கு அப்படியே ஒரு கரடு முரடாக தெரியலாம், என்னடா ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் முடிவு நிச்சயமா சமாதானம் தான். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா சமாதானம் தான். அப்போ கர்த்தர் நம்மளை நடத்தணும், நித்திய வழியிலே நம்மை நடத்தணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே என்ன நீர் என்ன செய்யுங்க, சோதித்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்பாவுக்கு நேரம் ஒப்பு கொடுப்போமா, அப்பாவுக்கு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பாட்ட கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்துங்கப்பா, என்னை நித்திய வழியிலே நடத்துங்கப்பா, என்னை நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பாட்ட சொல்லலாம் கொஞ்ச நேரம், ஆண்டவரே என் பாதையில் நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காண்பீங்கப்பா, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காண்பீங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே. ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என் வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில் வேதனை உண்டாக்குற காரியங்கள் எதுவும் வேண்டாம். ஆண்டவரே என்னை செம்மையான வழியில் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட ஜெபிப்போம்மா. ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி வேண்டாம்ப்பா, செம்மையான பாதையில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா.
வாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் நம்புகிறோம்ப்பா ஆண்டவரே. உங்களை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான்ப்பா இம்மட்டும் எங்களை நடத்துகிறவர். நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களை காயப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னு அவைகளை எல்லாம் நாங்கள் விட்டுவிட, எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நாள் உபவாசம் முழுவதும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரீரும் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகமும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் தங்கி தரித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.